News TV, enlightening the thirsty. அன்பின் ஆவியானவரே
ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். வாழ்வும் வழியும் ஒளியுமான இறைவன் இந்த நற்கருணை ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சீடர்கள் கேட்டதற்கு வழிகாட்டிய இறைவன் தம்முடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பொழிந்து நம்மை நிரப்பும் இறைவன் இந்த நற்கருணை ஆண்டவர். ஆண்டவரை ஆராதிப்போம். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆற்றுப்படுத்தி நம்மை வழிநடத்தும் இறைவன். உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம் என்று தம்முடைய திருத்தூதர்கள் வேதனையிலே இருந்தபோதெல்லாம் அவர்களை ஆற்றுப்படுத்திய இறைவன் இந்த நற்கருணை ஆண்டவர். எனவே ஆண்டவரை ஆராதிப்போம். என்னுடைய பார்வையிலே நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். என்னுடைய கரங்களிலே உம்முடைய பெயரை பொதித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன இறைவன் இந்த நற்கருணை ஆண்டவர். தய மாபெரும் கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இத்தகைய மாபெரும் நன்மை தனத்திற்காக ஆண்டவருடைய நலன்களை புகழ்ந்து போற்றி நம்முன்னே வீற்றிருக்கும் இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்போம். சரணாலயம் 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 இயேசுவின் திருவடி சரணாலயம் என் நற்கருணை நாதரின் சரணாலயம் உம்மை ஆராதிக்கின்றோம்
பறிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். கலங்கிடும் உள்ளம் அமைதியை காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். கலங்கிடும் உள்ளம் அமைதியை காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம், 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 சரணாலயம். என் இயேசுவின் திருவடி சரணாலயம். என் இயேசுவின் திருவடி சரணாலயம். என் நற்கருணை நாதரின் சரணாலயம். என் பரிசுத்த தேவனின் சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம், 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 சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். என் இயேசுவின் திருவடி சரணாலயம். ஆராதனை, ஆராதனை இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. பணிந்து குனிந்து ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. தூயாதி தூயவர்க்கு ஆராதனை. தூய்மையாக்கும் இயேசுவுக்கு ஆராதனை. தூதர்களோடு சேர்ந்த ஆராதனை. ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதித்து வணங்குகிறோம் இயேசுவே. ஆராதனை இயேசுவே. ஆராதனை இயேசுவின் திருவடிக்கு ஆராதனை. இயேசுவின் திருவடிக்கு ஆராதனை. ஆவியிலும் உண்மையிலும் ஆராதனை. என் அபிஷேக நாதருக்கு ஆராதனை. இரக்கத்தின் தெய்வம்
தெய்வத்திற்கு ஆராதனை, பரமனாம் தெய்வத்திற்கு ஆராதனை, அபிஷேகநாதருக்கு ஆராதனை, அல்லும் பகலும் இரவும் உமக்கு ஆராதனை. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு தருணங்களிலே தவற்றின் மேல் தவறு, துன்பத்தின் மேல் துன்பம், வேதனையின் மேல் வேதனை வந்து கொண்டே இருக்கின்ற போது பல நேரங்களிலே நாம் மனம் உடைந்து போகின்றோம். மனம் சோர்ந்து ஏன் இந்த வாழ்க்கை என்று நினைக்கக்கூடிய நிலைக்கு, சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகின்றோம். அத்தகைய மனம் உடைந்த தருணங்களிலெல்லாம், மனம் குழம்பிய சூழ்நிலைகளெல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து, உயிர்த்த ஆண்டவர், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் ஆற்றுப்படுத்துகின்றார். என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். சீடர்கள் உள்ளம் கலங்கினார்கள். இன்றைய நற்செய்தி பகுதியினுடைய முந்தைய அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற போது, இயேசு கிறிஸ்து தம்முடைய திருத்தூதர்களுடைய பாதங்களை கழுவிய பின் தம்முடைய இறப்பு உயிர்ப்பு பாடுகளை பற்றி அவர் அறிவிக்கின்றார். இத்தகைய செயலை தம்முடைய திருத்தூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மனம் கலங்குகின்றார்கள், மனம் உடைந்து போகின்றார்கள். காரணம், நம்மை மீட்க வந்த மெஸ்ஸியா இவர் அரச அதிகாரத்தை கொண்டிருப்பார் என்றெல்லாம் நினைத்து அவர்கள் சிலுவையிலே பாடுகள் பட போகின்றார் என்று சொன்னதும் அவர்களால் அவருடைய மனமானது ஏற்றுக்கொள்ள முடியாமல் கலங்குகின்றார்கள். எனவேதான் இயேசு கிறிஸ்து அவர்களை உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆற்றுப்படுத்துவதை பார்க்க முடிகின்றது. ஆமாம், இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மேலும் இன்றைய நற்செய்தி பகுதியிலே இயேசு கிறிஸ்து
யாராக இருக்கின்றார் என்பதை நற்செய்தியினுடைய இறுதி வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கின்றோம். தோமா இயேசு கிறிஸ்துவினிடத்திலே, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நாங்கள் எப்படி உம்மை அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்டதற்கு, நானே வழியும் வாழ்வும் உண்மையும் என்று தெளிவுபடுத்துகின்றார். நானே வழி. இறைவாக்கினர் எஸ்ஐயா எழுதிய புத்தகம் அதிகாரம் 35 இறைவசனங்கள் 8 மற்றும் 9 ஆண்டவர் எந்த வழியாக இருக்கின்றார், அவர் வழியாக நாம் சென்றால் எந்தளவிற்கு நமக்கு பாதுகாப்பு என்று அவர் தெளிவுபடுத்துகின்றார். இறைவாக்கினர் எஸ்ஐயா எழுதிய புத்தகம் 35வது அதிகாரம் 8 மற்றும் 9 இறைவசனங்கள். அங்கே நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும், அது தூய வழி என்று பெயர் பெறும். தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்லார். அவ்வழி வரும் பேதையரும் வழி தவறி செல்லார். அங்கே சிங்கம் இராது, அவ்வழியில் கொடிய விலங்குகள் செல்வதில்லை, காணப்படுவதும் இல்லை. மீட்படைந்தவர்களே அவ்வழியில் நடப்பார்கள். இயேசு கிறிஸ்துவே அந்த நெடுஞ்சாலை, இயேசு கிறிஸ்துவே அந்த தூய வழி. இயேசுவின் வழியாக நாம் கடவுளை அடைகின்ற போது நிச்சயமாக நமக்கு மீட்பு உண்டு. இயேசு அந்த தூய வழியை திறந்து வைத்தார். தம்முடைய பாடுகளாலும் தம்முடைய இறப்பாலும் உயிர்ப்பாலும் அவர் வழியாக அவ்வழியாக மீட்படைந்த நாம் அனைவரும் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு எடுக்கின்றார். எனவேதான் நானே வழியும் என்று சொல்லி அவர் வழியாக அவருடைய வழியிலே நடக்க இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு அழைப்பு எடுக்கின்றார். நானே உண்மை. உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி. அதற்காகவே நான் வந்தேன், அதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம். இயேசுவே உண்மை. இருளை போக்கும் உண்மை, பொய்மையை போக்கும் உண்மை, நிழலை போக்கி நிஜத்தை கொடுக்கும் உண்மை. பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பேழையானது கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் அடையாளமாக இருந்தது. ஆனால் இந்த நற்கருணையானது, இந்த நற்கருணையிலே இயேசு கிறிஸ்து உண்மையாகவே வீற்றிருக்கின்றார். இதுதான் உண்மை, இதுதான் அருளின் ஆற்றல், அருளின் அடையாளம். ஆக இருளை போக்கி இறைவன், பொய்மையை போக்கி இறைவன் உண்மையாகவே அவருடைய பிரசன்னத்தை நம்மிலே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. அவர் போதித்தது அனைத்தும் உண்மை. இருளை அகற்றி தீமையை அகற்றி இயேசு கிறிஸ்து நமக்கு உண்மை இறைவனாக இருந்து நம்மை வழிநடத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. நானே வாழ்வு. ஆதாம் தாம் செய்த பாவத்தினால் கடவுள் கொடுத்த வாழ்வை இழந்தான். இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த வாழ்வை தம்முடைய பாடுகளாலும் இறப்பாலும் உயிர்ப்பாலும் அந்த வாழ்வை பெற்று தருகின்றார்.
இழந்து போனதை இயேசு கிறிஸ்து பெற்று தருகின்றார். வாழ்வை இழந்தோம், அந்த இழந்த வாழ்வை இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்று தந்து நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்துமாக வாழ்வும் வழியும் உண்மையுமாக இருந்து நம்மை வழிநடத்துவதை நாம் பார்க்கின்றோம். அவரை நம்புவோர் அவரால் வாழ்கின்றனர். இயேசுவின் பிரசன்னம் நம்மை வாழ வைக்கின்றது. நம்முடைய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, எனவே இந்த மாபெரும் நற்கருணை பிரசன்னமானது உண்மையாகவும் வாழ்வாகவும் வழியாகவும் இருந்து நம்மை வழிநடத்துகின்றது. ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. நாம் கலங்கிய போதெல்லாம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்றார். நமக்கு உண்மை இறைவனாக இருந்து நமக்கு வாழ்வு கொடுக்கின்றார் என்று நம்புவோம், ஏற்றுக்கொள்வோம். அவர் வழியாக அருளை பெற, இந்த நற்கருணை ஆண்டவர் வழியாக ஆசிரை பெற நம்மையே ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை என்னாலும் காத்து வழிநடத்தும் அன்பு இறைவா, நானே வழியும் வாழ்வும் உண்மையும் என்று சொன்ன இறைவா, எங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்திலே எங்களுடைய வாழ்வு முழுவதும் இடத்திலே ஒப்படைக்கின்றோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் ஆட்கொள்ளும். எவ்வாறு இஸ்ராயேல் மக்களை அவருடைய வாழ்க்கை பயணத்திலே நீர் அவர்களோடு இருந்து உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி வழிநடத்தினரோ, அதே போல் எங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்திலே நீர்தாமே எங்களோடு இருந்து வழியும் வாழ்வும் உண்மையுமாக இருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. கலங்கி இருக்கின்றோம், வேதனையுற்று இருக்கின்றோம், துன்பத்திலே இருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஆற்றுப்படுத்துகின்றது என்று நம்புகிறோம் ஆண்டவரே. ஆனால் மனித பலவீனத்தினால் பல நேரங்களிலே சோர்ந்து விடுகின்றோம். எனவே ஆண்டவரே, நீர்தாமே எங்களை ஆற்றுப்படுத்தி நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாமுமாக இருக்கின்றீர் என்பதை உணர செய்யக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தந்து நீரே எங்களுக்கு வாழ்வாகவும் வழியாகவும் உண்மையாகவும் இருளை போக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே தீமையை அகற்றும் இறைவனாக இருந்து எங்களை வழிநடத்துகிறேன் என்பதை நம்பி எங்களையே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். பொறுப்பெடுத்து கொண்டு ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும் எங்கள் ஜீவனுள்ள உயிருள்ள அன்புள்ள இயேசுவே, ஆமென். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமாளின் திருப்பலியானது லூர்து டிவி குவையம் செய்கின்றவர்கள் மோனிக் அடைக்கலம் யூனியன் பங்கு மக்களுடைய வளர்ச்சிக்காகும், நல்லா குருப்பா கம்பெனி நன்றியறிதலாகும், தொழில் வளர்ச்சிக்காகும், திருவண்டர் கோயில் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகும் மற்றும் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காகும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகும், ஜாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் மற்றும் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காகும், ஜெயமரியா பசன் மேரி குளோரி ஆரோக்கியமரி மரிசெல்வி ஷபீர் கஸ்தோன் உடல்நலக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். செயின்ட் ஜாக் ஆண்டனி உடல்நலம் பெற வேண்டிய நல்ல துணைவை கிடைக்கவும் இதை ஆண்டவருக்கு நன்றி பலியாகும். சகாய மாதாவிற்கு நன்றி பலியாகும். தம்பி மேரி அடலினுக்கு பிரெஞ்சு நேஷனாலிட்டி கிடைத்தமைக்கு இதை ஆண்டவருக்கு நன்றி பலியாகும். தம்பி மேரி அடலின், தம்பி ரிச்சர்ட், தம்பி ரெஜினா, தம்பி மேரி மோனிகா அவர்கள் நால்வரும் பிரான்ஸ் செல்லும் பயணம் நல்லபடியாக அமையும்படியாகும். பிரான்சில் அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டியும், சார்லஸ் சுமா ஜெனிஃபர் திருமணம் எந்தவித தடையுமின்றி நடைபெற வேண்டியும், சியாமலா +2 தேர்வில் வெற்றி பெற்றதற்கும், வெனிலா ஷர்மிளா கல்வி ஞானம் நன்றாக பெற்றதற்கும், குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் உள்ள நல்லுக்காகும், தாசு கஸ்தூரிபா ஆண்மலை பாற்றைக்காகும், வீரரத்ன இதய ஆண்டவருக்கு நன்றி பலியாகும், கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும், அனிதா வனத்தகுமார் சுகப்பிரசம் நடைபெற வேண்டியும், வசந்தராஜா மற்றும் ராஜேஷ் வேலை கிடைக்க வேண்டியும், ஆந்திரே ஜோசப் உடல்நலக்காகும், நல்ல முறையில் இந்தியா திரும்பி வரவும், இமானுவேலுக்கு அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்றதற்கு இதை ஆண்டவருக்கு நன்றி பலியாகும், ரமண சங்கர், செலின், ஆந்திரே, மிஷேல், ரோசி, ஆந்திரே, திதியே, அனிதா மற்றும் பேர பிள்ளைகள் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். இதை ஆண்டவருக்கு நன்றி பலியாகும். லூயிஸ் கிளமன் ஜோசப் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். இதை ஆண்டவருக்கு நன்றி பலியாகும். அமிர்த ராசாத்தி அம்மாள் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும். மர்ஷியால் பால் அவர்கள் இதய நோயிலிருந்து குணமானதற்கு இதய ஆண்டவருக்கு நன்றி பலியாகவும். எல்லையம்மன் கோவில் பகுதி
வீதி பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் அமலோர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் லூதர் டிவி நன்றி பலியாகும். புஷ்பராணி கொடுத்த பணம் மீண்டும் கிடைத்ததற்கு நன்றி பலியாகும். பாத்திமா சாந்தினி நன்றி பலியாகும். அந்துவான் ஷபியே மரியம்மாள் ஷபியே மக்கள் நன்றி பலியாகும். மரி ஆஷா உடல்நலக்காகும். கண்மணி பிரியா நடக்கவும் பேச வேண்டியும். இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் சார்லஸ் கொலன் நன்றி பலியாகும். குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாக உடல்நலக்காகும். பிள்ளைகளுடைய நல்லக்காகும். ரோட்ரிக்ஸ் குடும்பத்தார் நன்றியாகும். குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். பிள்ளைகளுக்கு குழந்தை வரம் வேண்டியும். மரிதான்மாக்கள் திரிகோலார் திலீப் சர்மா 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் ஆண்மலை பாற்றிக்காகும். அருட்சகோதரி மேரி எத்தில் வினா பிளன்சி ஏகாம்பரம் பிளன்சி ஜீவானந்தம்மாள் பிளன்சி மரி ஜெயா லூத்தர் லொனாட் லூத்தர் சந்தனமெரி லூத்தர் யூஜின் மார்த்தா லாசரஸ் டேவிட் கண்ணுசாமி செல்வநாதன் அருட்சகோதரி பரோமியா அந்தோனி ஆரோக்கியசாமி அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. அனைவரும் எழுந்து நிற்போம். இதை ஆண்டவரை நாடி வந்திருக்கின்றோம். இதை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே வழியும் உண்மையும் வாழ்வுமாகிறது நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுத்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியிலே தகுந்த முறையில் பங்கேற்க நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் ஏற்று மனமறிந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, எங்கள் விடுதலைக்கு மீட்புக்கும் ஊற்றாக இருப்பவர் நீரே. உம் திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்ட உம் மக்கள் எங்களின் குரலை கேட்டருளும். நாங்கள் உம்மால் வாழவும் எங்களை சூழ்ந்திருக்கும் வறுமை பிணிகள் முதலான துன்பங்கள் அனைத்து நின்றும் விடுபட்டு என்றும் உம்மில் மகிழ்ந்திருக்கவும் அருள்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்து தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 13 இறை சொற்றொடர்கள் 26 முதல் 33 வரை. அந்நாள்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது: சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே,
இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவில் இருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர்தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில், நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்போ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோ அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பார், ஆதரித்தே அரவணைப்பார். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா.
செல்வோம் இறைவா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியா என்று எவரிடம் எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரை அனைத்து இறைவாமை போற்றுகின்றோம். ஏனும் இந்த அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்து இறைவாமை போற்றுகின்றோம். ஏனும் இந்த அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. அன்மைக்கு சகோதரர் சகோதரிகள், நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்தத்தில் சபை அனைத்துள்ள நலன்களுக்காகவும் உமது கை நின்று இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் மிக்க இறைவா,
பாஸ்கா மகிழ்ச்சியோடு ஒரே குடும்பமாக நாங்கள் உம் திருமணி காணிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு அருளை இழந்து விடாமல் இருக்க இக்காணிக்கைகளை ஏற்று உம் திருமகனின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை காத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலையுண்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் முதம் ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகியமுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி மற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கியறவன். இவரே நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வும் வழியும் உண்மையுமாக இருந்து வழி நடத்தும் அன்பு இறைவன்.
இதை அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே தேவரீர் உள்ளத்தில் எழுந்திருவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என் ஆன்மா குணமடையும். சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வு மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். ஜெபிப்போமாக.
அன்பு தந்தையே, மக்களால் புறக்கணிக்கப்பட்டு உம்மால் மூளைக்கல்லாக உயர்த்த பெற்ற இயேசுவின் பாஸ்கா நிகழ்ச்சியில் உம்முடைய செயலாற்றலை வேந்து உம்மை போற்றுகின்றோம். எங்கள் வாழ்வில் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் உம்மிலே நம்பிக்கை வைத்து மனிதரின் மேம்பாட்டிற்காக ஈடுபாட்டுடன் உழைக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த பக்தர்களே, ஒரு அறிவிப்பு. இன்று இந்த வாரம் 17ஆம் தேதி நாளை சனிக்கிழமையும் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், அடுத்த வாரம் 24ஆம் தேதி சனிக்கிழமையும் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் திருமண தயாரிப்பு மறைக்கல்வி வகுப்புகள் நமது மறைவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக இங்கே நடத்தப்படுகிறது. அதில் கலந்து கொண்டு பயனடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேரு வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணையே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய